வண்டியோட எம்டி எடை போட வந்துருக்காங்க. காட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா குச்சி 2 பேர் இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பிடுங்க வந்திருக்குங்க. காட்டுக்கு வந்தாச்சு. கிழங்குலாம் இப்போ பிடுங்க போகிறோம். கிழங்கு பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிற வேலை, அப்புறம் அரைக்கி அப்படியே நம்ம வண்டியில் ஏற்றிட்டு அப்படி கிளம்புற வேலை தாங்க. குச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே நிற்கிது. என்ன இப்போ பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நேற்று முந்தலாம் மழை பெஞ்சதில்ல, அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது காடெல்லாம். அதனால் கிழங்கு பிடுங்கணும் அப்படியே மண்ணெல்லாம் கிழங்குல வருதுங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் 5 கால் போடுங்க. 2 மேலே போய் 6 குச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்க, அப்படியே பிடுங்க ஆரம்பிக்கலாம். இந்த காடு தாங்க ஏற்கனவே கொஞ்சம் பிடுங்கியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வரோம். நம்ம எப்படியும் நிறையா மாத கணக்கில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடுங்க ஆரம்பிச்சிருவோம். அரை மணி நேரம் வந்திருக்கோம். இதுக்கிட்ட டீ பிரேக்குங்க. ரொம்ப நாள் பிடிங்க, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால கொஞ்சம் முடியல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஈரமாக இருக்கும். எப்படியோ கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் காஞ்சி போய் அப்படியே மழை இல்லாதனாலலாம் பிடுங்கன்னு அவ்வளோதான், வரவே வராது சுத்தமாக. சீக்கிரமாக போய் பிடுங்க ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லாத்து மேனையும் போயிடுச்சு. நம்ம மேலே தான் கொஞ்சம் பின்னாடி கிடக்குது. கரெக்டாக இருக்கும். சரிங்களா, பிடிங்கிட்டு அப்புறம் கால் பண்ணுறேன். சரி, பிடிங்கிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். பிடுங்கத்தான் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஒரு அதிகமாக எடுக்க முடியல. ஏன்னா எல்லாம் முன்ன போகிறாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பிடுங்க ஆரம்பிக்கிறேங்க. டைம் எத்தனை 50 தான் ஆகுதா? ஒரு 2 மணிக்குள்ளாரெலாம் வேலையை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்னடா பார்க்குற தலைவியா பாருங்களேன். பிடுங்க நம்ம மேலே தான் பின்னாடி கிடக்குது. வெட்டி மாதிரி போடணும். ஏன்னா அறக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிடுங்க, ஒரு குச்சி பிடுங்க. அப்படியே லேக்காக பிடுங்கணும். இல்லைன்னா கையெல்லாம் குப்பலும் போட்டு என்னால் நிறைய டைம் போட்டுருக்குது. ஒரு மேனை அப்படியே பிடிங்கி வச்சுங்க. இன்னும் ஒரு மேனை இருக்குது. அது இல்லாமல் ஒரு 6 கால் இருக்குதுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. எப்படியோ 2 மேனை பிடிங்கி முடிச்சாச்சுங்க. அதாவது 3 குச்சி ஒரு மேனை. ஸோ 2 மேனை பிடிங்கியாச்சு. இப்போ என்ன வேலைன்னா அறக்கிற வேலை தான் அடுத்தது. அதுதான் அறக்கிறதுக்கு கத்தி இங்கே லாரியிலே விட்டோம். அதான் எடுக்க வந்திருக்கேன். சரி, எடுத்துகிட்டு அப்படியே போய் அறக்கலாம். டயர்டாகிடுச்சு. 2வது மேனெல்லாம் எல்லாம் பிடிங்கிட்டு அறக்க போயிட்டாங்க. நம்ம வந்து தட்டு மாறிக்கிட்டு இருக்கோம். கத்தி எடுத்துட்டேங்க. போய் அறக்கிற வேலை தான். பிடிங்கெல்லாம் அரைக்கிட்டு இருக்காங்க. ஏய், எதிர ஏமாண்ணா நல்லா அரைக்கிச்சு. ஆ எது இப்போ அரைக்க போகிறோம். கிழங்கு ஃபுல்லாக அரைக்க முடிச்சாச்சு. என்ன வேலைன்னா நம்ம லோடு ஏற்றணுங்க. செம்ம கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வரனால செம்ம கஷ்டமாக இருக்குது. இவெல்லாம் அரைக்கிட்டு போயிட்டான். முன்ன போகிறான். அப்படியே இவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால், இல்லைன்னா பின்னாடி தான் கிடந்துருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன லாரி பின்னாடி வரணுங்க. காட்டுக்குள்ளாரெலாம் விட முடியாது. ஃபுல்லாக ஈரமாக இருக்குதுல்ல, அதனால் இந்த ஓரமாக விடணும். ஏன்னா வண்டி நிற்கிது. வண்டி ஒரு சைடு இறங்கிச்சா. வண்டி ஒன் சைடு கிணறு இருக்குது தானே. கிளைமேட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்ததுன்னா தான் தெரியும். ரிவேஸ் வந்தாங்க. அதுங்க அப்படியே ஈரத்தில் அப்படியே இந்த சரிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. மேடு வண்டி ஏற மாட்டேங்குது. டெக் வண்டி வர சொல்லியிருக்காங்க.
டக்கு வண்டி வந்தோடனே அப்படியே இழுத்தா அங்கே வரலும் போகணும். நம்ம அந்த தளவுக்கு போய் நிறுத்திட்டு தான் நம்ம லோடு ஏற்றணும். அப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி டயர் வண்டி தான் சுற்றுது. அதெல்லாம் டக்கு வண்டி வர சொல்லியிருக்காங்க. வண்டி வரதுக்கு லேட்டாக ஆகிறதுனால சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஜேசிபி தான் வருதா? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. வண்டி வரதுக்கு லேட்டாகிறதுனால சாப்பிட வந்துட்டோம். நமக்கு சோறு தான் முக்கியம், அவ்வளோதான். சாப்பிட்டுலாம் கை கழுவிட்டு இருக்கோம். வண்டி வரதுக்கு எப்படி லேட் ஆகிடும், அதனால சாப்பிட்ற வேலை பார்த்துட்டோம். போகலாம். ஜேசிபி தானே ஈஸி. ஜேசிபி கீரே இல்லைடா. கீரை அந்த இது பின்னாடி பேட்டர்னு லைட் இழுத்துற மாதிரி அந்த பேட்டர்ன் அது மாதிரி இருக்கும். ஸ்டேரிங்க்கு பாரு, அந்த சைடில் பாரு இருக்கும், ஒட்டியாக இருக்கும். அது இருக்கும் பின்னாடி இது பண்ணுமே கண்ட்ரோலு, அதை வச்சு தான் இருக்கணும். நான் தான் சொன்னேன், அந்த கண்ட்ரோல் முடிச்சிரு. ஒரு டைம் ஓட்டண்டா காட்டுக்குள்ள. ஜேஜிபி குருமூர்த்தி என்னன்னா ஒரு 6 மணி நேரம் ஜேஜிபி தேவை. ஓட்டிருப்பேன் முன்னாடி தட்டு விட்டு கொடுத்தான். மாட்டி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் வண்டி வரலைங்க. வருதுங்கிறாங்க. நேரம் ஒரு காடாவது ஏற்றிருப்போம். எப்போ வரும்னு தெரியல. வரட்டும் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கவனம் நாமளே போய் ஜேசிபி எடுத்து இழுக்கலாமா? ட்ரை பண்ணலாம்டா எப்படின்னு. எப்போ வர்றது, நம்ம என்னைக்கு இழுக்கிறது, லோடு வேறு ஏற்றணும். இன்னொரு காடு வேறு பிடுங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்படி தள்ளிட்டு வண்டியை இப்போ என்னன்னா திருப்பி அந்த இடத்துல விட்டா அப்படியே வண்டி திருப்பி அந்த ஈரத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேறு ரூட்டில் விட்றாங்க என்னன்னு தெரில. பார்ப்போம். ஒரு 3 மணி நேரமாக வேலை வாங்கிட்டு இருக்குது. நேரம் அள்ளியே இருப்போம். லோடு ஏற்றிருந்துருக்கலாம். நான் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வரேன், இன்றைக்கே இப்படி ஆகுது. என்ன இதில் ஒன்றுன்னா பிடுங்குறதுலாம் கரெக்டாக லெவலாக பிடிங்கிக்கணும். ஏன்னா கரெக்டாக பிடிச்சி இழுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஈற்றி கையை போட்டு உருவிச்சுன்னு வச்சுக்க, இந்த கையெல்லாம் கொப்பளம் போட்டுக்கும். ஃபஸ்ட் நாள் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. கிழங்கு பிடுங்க நான் ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாமே கொப்பளம் போட்டுருந்தது. இப்போ அப்படியே ஓரளவுக்கு அப்படியே லேக்காக பிடுங்க, ரொம்பவும் தெரியாது, ஓரளவுக்கு பிடுங்க, அவ்வளோதான். காட்டில் உள்ளான்னு பார்த்தா காடும் ஏற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த சைடு அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்குது. அதனால அப்படியே ஈரத்துக்கும் அதுக்கும் அப்படியே வலிக்கிட்டு அப்படி கீழே இறங்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஸோ அவங்க ரோஸ் குச்சிம்பாங்க, அது பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். அதில் வந்து வேய்க்கலாம், அப்புறம் பொரியல் இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் சிப்ஸ்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் அந்த கிழங்குல பண்ணுவாங்க. மீதி அந்த ஒரு சில கிழங்குலாம் சாப்பிட முடியாது. அது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கிழங்கு துப்பி கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் போகுது. இது அதுக்கு தான் போகும், கிழங்கு மில்லுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போகும் எல்லாம். ஸோ ட்ரக் வண்டி வந்துருச்சு. இப்போ 2 வேலை. இப்போ இந்த வண்டியில் ஏற்றணும், அப்புறம் அந்தாண்ட போய் ஜேசிபி வச்சு மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. அப்படியே பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி உள்ளாரே ஓடுறாங்க. ஒரு 3-4 மணி நேரமாக அரைக்கி முடிச்சு உக்காந்துருக்கோம். அதுதாங்க வண்டி வந்துருச்சு. முதல்ல ட்ரக் வண்டியில் ஏற்றணும், அப்புறம் அங்கே போய் மாற்றம் போட்டுருக்கோம். வாங்க நம்ம லோடு ஏற்றலாம். வந்து வந்துருக்கலாம். ஐயா டப்பா எடுங்க கடைசியா மாற.
பதிஞ்சுனா வாப்பா டிப்பர் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிப்பரில் அள்ளி போட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே கொட்டி அங்கே ஒரு 4 பேர் அள்ளி லாரியில் ஏற்றுறாங்க. என்னக்கா வண்டி வருது, நாங்கள் அப்படியே திருப்பி ஏற்ற ஆரம்பிக்கிறோம். தலையில் சும்மாடு தலை வடிக்கிறதுக்கு வண்டி வருதுங்க. டக்கு வண்டி இன்னொரு 20 பேசஞ்சர் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கார்த்தி வந்து எல்லாம் அவ்வளோதான் அள்ளி முடிச்சாச்சு. எல்லாம் தூக்கிட்டு வராங்க. நான் யாரும் அள்ளும் போது கம்மியாகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ சிரிச்சிட்டு போவாத, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது தானே தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இப்படி அள்ளி முடிச்சாச்சு. இப்படி இரட்டுறதுக்குள்ளார இங்கே பாருங்க, கம்மி தான் கொஞ்சம் கிழங்கு. அங்கே நாங்கள் இங்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தோம். அப்படியே அங்கே போய் வெளியே கொட்டி அங்கேருந்து அங்கே ஒரு ஆளுங்க பார்த்தீங்கன்னா மேலே லோடு பிடிச்சிட்டாங்க. ஸோ மக்களே, மரவள்ளி கிழங்க அரைக்கி ஊற்றியாச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்புற வேலை தான். லோடு பிடிச்சாச்சு. மணி எத்தனை 6:30 ஆயிடுச்சு. மக்களே, வெற்றிகரமாக நம்ம மரவள்ளி கிழங்க பிடுங்கி ஏற்றியாச்சு. அப்படியே அதுக்கப்புறம் கிளம்புறதான். ஒரு 3/4 லோடு இருக்குங்க லாரியில் ஏற்றிருக்கோம். நம்ம கிழங்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, நான் தூக்கினதெல்லாம் ரொம்ப ஏன்னா லேட்டாக ஆகிடுச்சா, அதனால அவசரமாக செஞ்சதுனால சின்னதாக எடுத்துருக்கேன். சரிங்க, ஓகேங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.